அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு. மகா கும்பமேளா கூட்ட நெரிசல் தொடர்பாக உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் விளக்கம் அளித்திருக்கிறார். இது பற்றிய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். அவர் எந்த மாதிரியான விளக்கத்தை அளித்திருக்கிறார்? ரமேஷ்குமார், விவரங்களை பதிவு பண்ணுங்க. தற்போது நிலைமை கட்டுக்குள் இருப்பதாகவும் பிரதமர் மோடி தன்னிடம் 4 முறை தொலைபேசியில் பேசி நிலைமையை ஆய்வு செய்திருப்பதாக உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்திருக்கிறார். இதன் பின்னணி இன்று அதிகாலை மகா கும்பமேளாவில் பக்தர்களிடையே ஏற்பட்ட கூட்ட நெரிசல் மற்றும் தள்ளுமுள்ளுவில் பலர் காயமடைந்து அவர்கள் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து திரிவேணி சங்கமத்தில் பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர். இதன் பின்னணியில் தான் செய்தியாளர்களிடம் பேசிய உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் இன்று மௌனி அமாவாசையை முன்னிட்டு மகா கும்பமேளாவில் திரளான பக்தர்கள் கூட்டம் உள்ளது. பிரயாகராஜில் மட்டும் சுமார் 8 முதல் 10 கோடி பக்தர்கள் குழுமி இருக்கின்றனர். நேற்றைய தினம் சுமார் 5.5 கோடி மக்கள் புனித நீராடி இருக்கிறார்கள். இருப்பினும் பிரயாகராஜ் முழுவதுமே மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தாலும் திரிவேணி சங்கமம் என்று சொல்லப்படக்கூடிய சங்கம் காட் பகுதியில் பக்தர்களுடைய நெருக்கம் அழுத்தம் என்பது மிக அதிகமாக இருக்கிறது. இன்று அதிகாலை சில பக்தர்கள் பேரிகார்டு, அதாவது தடுப்புகளை தாண்ட முயன்ற போது காயமடைந்ததாகவும் அவர்களில் பலர் தீவிர காயமடைந்ததாக தெரிவித்துள்ளார். மௌனி அமாவாசை தொடங்கியதால் கூட்டம் அதிக அளவில் வர ஆரம்பித்திருப்பதாகவும் பிரதமர் மோடி காலை முதலே நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். 4 முறை அவர் என்னை அழைத்து பேசியிருக்கிறார். அவர் மட்டுமின்றி உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தலைவர் நட்டா, உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்திபென் பட்டேல் உள்ளிட்ட பலரும் தன்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நிலைமையை ஆய்வு செய்து அறிக்கைகளை பெற்றிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். தற்போது பிரயாகராஜில் நிலைமை கட்டுக்குள் இருக்கிறது. இருப்பினும் சங்கம் பகுதியில் பொதுமக்களுடைய அழுத்தம், பக்தருடைய அழுத்தம் என்பது, கூட்டம் என்பது மிக அதிகமாக இருக்கிறது. நான் துறவிகளிடம் பேசியிருக்கிறேன். முதலில் பக்தர்கள் நீராடட்டும், அவர்கள் நீராடி முடித்த பிறகு நாங்கள் நீராடுவோம் என துறவிகள் தன்னிடம் தெரிவித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பொதுமக்கள் நிர்வாகம் வழங்கக்கூடிய அறிவுறுத்தல்களை முறையாக பின்பற்றி நிர்வாகத்திற்கு ஒத்துழைப்பை வழங்குமாறும் எந்த விதமான வதந்திகளையும் பொதுமக்கள் நம்ப வேண்டாம். குறிப்பாக சங்கம் பகுதியில் அதிக அளவில் பக்தர்கள் வருவதை தவிர்த்துவிட்டு எங்கெல்லாம் அங்கு யமுனை நதி இருக்கிறதோ அங்கேயே பக்தர்கள் நீராடுமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். ஏனால் ஒட்டுமொத்த அந்த காட் பகுதி முழுவதுமே மகா கும்பமேளா நடைபெறுகின்ற பகுதிதான். எனவே குறிப்பிட்ட சங்கம் பகுதிக்கு வர வேண்டும் என்று நினைக்காமல் எங்கெல்லாம் அருகில் நீர்நிலை இருக்கிறதோ அங்கேயே பக்தர்கள் புனித நீராடுமாறும் அவர் வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.